ஈரானிய ஜனாதிபதி உயிரிழந்ததைத் தொடர்ந்து அடுத்த ஜனாதிபதி யார் அப்படின்ற தகவல் கூட இப்பொழுது ஈரானிடமிருந்து வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது துணை ஜனாதிபதியாக இருக்கிற முத்தார் முகமது அப்படின்றவர் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஒரு ஜனாதிபதி, ஈரானிய சட்டத்தின்படி ஒரு ஜனாதிபதி அவருடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்பு உயிரிழந்தார். அவருக்கு பதிலாக துணை ஜனாதிபதி பதவியேற்பார். அதுவும் 50 நாட்கள் மாத்திரம்தான் அவர் பதவியில் இருக்கலாம். அதுக்குள்ள 50 நாட்களுக்குள்ள ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். நடத்தப்பட்டு புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட வேண்டும் அல்லது புதிய ஜனாதிபதி மாற்றப்பட வேண்டும். இப்போது இருக்கிற இந்த சட்டத்தின் அடிப்படையில் 50 நாட்களுக்குள் ஈரான்ல ஜனாதிபதி தேர்தல் நடப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸினுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அவருடைய உடல் மட்டுமில்லை, அதில் பயணம் செய்தவர்களுடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தாலும் யார் யார் அப்படின்ற அடையாளம் காண்பதில் சிக்கல் நிலை நிலவுவதாக ஈரானிய ஊடகங்களில் செய்திகளை பார்க்க கிடைச்சது. இன்றைய நாளுக்குள்ள அது எல்லாமே அடையாளப்படுத்தப்பட்டு இறுதி கிரியைகள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் ஈரானிய தலைநகரில் நடந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான தகவலை பார்க்கக்கூடியதாக இருந்த இந்த விஷயத்தில் ஈரானிய ஜனாதிபதி பயணம் செய்த அந்த ஹெலிகாப்டர் அது பொதுவாக இப்போது பாவனையில் குறைவாக இருக்கிற ஹெலிகாப்டர்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் இது பழமையான ஒரு ஹெலிகாப்டர். அமெரிக்காவிடமிருந்து வாங்கியிருந்தாலும் 1996ஆம் ஆண்டு அமெரிக்காவிடமிருந்து இந்த ஹெலிகாப்டர் வாங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ஈரானுடைய வளர்ச்சியில் ஏன் இந்த மாதிரியான முக்கியமான தலைவர்கள் அல்லது ஜனாதிபதி போன்ற முக்கிய பதவியில் இருக்கிறவங்க செல்வதற்கான இந்த உலங்கு வானூர்திகளே அல்லது விமானங்களே அவங்க மாற்றல அல்லது புதுசாக அவங்க கொண்டு வரல அப்படின்ற பல கேள்விகள் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கு. இதற்கு காரணங்களாக சொல்லப்படுகிறது ஈரான் மீது கடந்த காலங்களில் விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடை. குறிப்பாக மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார தடையை விதிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க வெளியிலிருந்து பொருட்கள் வாங்குறதோ அல்லது ஆயுதங்கள் வாங்குறதோ அல்லது இந்த மாதிரியான விமானங்கள் வாங்குறதோ நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அந்த விமானம் சேவையில் இருக்கிறது அப்படின்றதுக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த விமானமானது அடிக்கடி இயந்திர கோளாறுக்கு உள்ளாகின்ற விமான அந்த வகை அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் 1960ஆம் ஆண்டு இந்த விமானம் பாவனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 1960ஆம் ஆண்டு இந்த விமானத்தை கனடிய இராணுவத்தினர் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த விமானம் ஈரானுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போது வரைக்கும் ஜனாதிபதி அதனை பயன்படுத்தி இருக்கிறார் மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் மிகப்பெரிய அளவில் இப்போ பொருளாதாரத்தில் வளர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய சவால்களுக்கு மத்தியிலேயே தொடர்ச்சியாக ஈரானுடைய ஜனாதிபதி இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து பல சந்தேகங்களை எழுப்பியிருந்தது. குறிப்பாக இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடர்ந்து தான் அவருக்கு எதிரான இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், ஒரு சதி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இஸ்ரேலே நேரடியாக சொல்லியிருக்கிறது, அவர் இறந்ததற்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அவர் இறந்ததும் எங்களுக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு கிழமைக்கு முதல்லே நாம எல்லாமே சர்வதேச செய்தியில் பார்த்த ஒரு விஷயம், ஈரான் சொல்லியிருந்தது, அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனர் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை நிறுத்தாவிட்டால் அணுகுண்டு தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் தயாராகும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு செய்திகள் பல நாம சமூக வலைத்தளங்களையும் செய்தி ஊடகங்களையும் பார்த்துருந்தோம். அது நடந்து அந்த செய்தி ஒரு கிழமையில இப்படி நடந்திருக்கிறது அப்படின்றத அதோடு சேர்த்து இதை இணைக்க வேண்டாம், அது வேற இது வேற, அவர் இறந்ததுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்றதையும் இஸ்ரேல் ஆணித்தனமாக உறுதியாக சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நடந்தது விபத்து அப்படின்றது 99% நம்பப்படுகிறது. காரணம் என்னன்னா அந்தளவு மிக மோசமான காலநிலையே இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்றதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது உண்மையிலேயே விபத்து தானா என்பதை கண்டறிவதற்கு ரஷ்யாவினுடைய 2 ஹெலிகாப்டர்களும் அதன் குழுக்களும் ஆராய்ச்சியில், அதாவது அது தொடர்ந்து தேடும் பணியில் அது சம்பந்தமாக விசாரணைகள்லையும் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த செய்திகளை இன்றைய நாளில் அதிகமாக பார்க்க கிடைச்சது. கொழும்பை பொறுத்தவரையில் கொழும்பில் தொடர்ச்சியாக மழை, அதாவது தொடர்ந்து 3-4 நாட்களாக தொடர் மழை, அதாவது இன்றும் கூட பல இடங்களில் நாட்டினுடைய பல முக்கியமான நகரங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவிச்சிருக்கு. கொழும்பை பொறுத்தவரையில் இந்த மழையானது இன்னும் 2-3 நாளைக்கு இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருண்ட மேகங்கள் தொடர்ச்சியாக இருக்குது. இலங்கை கொழும்புல மட்டும் இல்லை, பல பிரதேசங்களையும் இது இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் 2ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.